श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ரொம்ப ஆச்சரியமான அனுபவபூர்வமான ஸ்ரீ ரங்கநாதனின் மேலே ஆச்சரியமாக ஸ்துதி பண்ணும் ஸ்தோத்திரமான ஸ்ரீரங்க ராஜஸ்தவம். அதில் பூர்வ சதகம் முடிஞ்சு இப்போ உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 83 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. இன்றைக்கி 84வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். போன ஸ்லோகத்தில் கர்ம ஞான பக்தி பிரபத்தி என்ற 4 யோகங்களின் படியை விவரிக்க எண்ணி போன ஸ்லோகத்தில் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானின்னு தெரிவித்த பிறகு இப்போ அவர் கர்மஞான பக்தி யோகம் அப்புறம் பிரபத்தி யோகம் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு திருவுள்ளப்பட்டு முதல்ல கர்மயோகத்தின் படியை தன்மைகளை விவரிக்கப் போகிறார் இந்த 84வது ஸ்லோகத்தில். நித்யம் காமியம் பரமபி கதிச்சித் त्वयि अध्यात्मस्वमतिभियममाह न्यस्याशङ्का विदतति विहितं श्रीरङ्गेन्दो विदतति न च ते. नित्यं काम्यं परमपि कतिचित् त्वय्यध्यात्मस्वमतिभियममाह स्वमतिभिरममाह स्वमतिभिः अममाह न्यस्याशङ्का विदधति विहितं श्रीरङ्गेन्दो विदधति न च ते. ஸ்ரீரங்கத்தின் சந்திரனே, ஸ்ரீரங்க இந்தோ அப்படிங்கிறார். ஸ்ரீரங்க சந்திரா, ஸ்ரீரங்கத்தின ஒளி வீசும் சந்திரன் போல இருப்பவனே, திருவரங்கத்தில் பூர்ணச்சந்திரனை போன்று என்றும் பிரகாசிக்கும் பகவானே. ஒரு சிலர் தங்களின் ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்றபடி உண்டான ஞானம் காரணமாக அந்த ஜீவாத்மஸ்வரூப அந்த ஞானத்தினால் அகங்காரம் மமக்காரம் அற்றவர்களாக கர்ம பலனில் தொடர்பு கொள்ளாதவர்களாக உன்னிடம் தாங்கள் செய்யும் கர்மங்களை சமர்ப்பித்து வாழ்கின்றனர். இவர்கள் நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் என்று சாஸ்திரங்கள் கூறும் கர்மங்களை இயற்றியவர்களாகிறார்கள், செய்பவர்களாகிறார்கள். ஆனால் பற்று வைக்காத காரணத்தால் அவர்கள் அதில் ஈடுபடுவதில்லை. அதாவது அவர்கள் அதை அந்த கர்ம பலனில் அவர்களுக்கு ஒட்டுதல் இல்லை. பற்று வைக்காத காரணத்தால் அவற்றை இயற்றாதவர்கள் என்றும் ஆகிறார்கள். உண்மையில் இவர்கள் கர்மங்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த பலன்களில் பற்று வைக்காத காரணத்தால் இந்த கர்மங்கள் இவர்களை பந்தப்படுத்துவதில்லை. ஆக இவர்கள் கர்மங்களை செய்த போதிலும் இவர்கள் பந்தப்பட மாட்டார்கள். அதாவது கர்மங்கள் இயற்றிய போதிலும் இயற்றாதவர்கள் என்றே ஆகிறது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அதாவது கீதா ஸ்லோகம் ஒன்று இருக்கு. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்மசேதசா நிராசே நிர்மமோ பூத்வா யுத்யஸ்ய விகதஜ்வரஹ என்ற கீதா ஸ்லோகத்தின் அடியொற்றியது இந்த ஸ்லோகம். அதாவது மயி சர்வாணி கர்மாணி, அதாவது என்னுடைய எந்த குணத்தால் எந்த கருவியிலான செயலையும் மயி என்னிடத்திலேயே வைத்துவிட்டு என்னையே செய்பவனாக கொண்டு கர்த்தாவாக கொண்டு அத்தியாத்ம சேதசா ஆத்ம விஷயத்தில் உண்டான தெளிவால் கலக்கமில்லாத அந்த ஆத்ம விஷயத்தில் உண்டான தெளிவான ஞானத்தால் நிராசி
நிர்மமோ பூத்வா நிராசி பலனில் நசை நீங்கியவனாய் பலனில் ஈடுபாடு இல்லாதவனாய் நிர்மமோ பூத்வா கர்மா தனது என்ற புத்தி இல்லாதவனாய் விகத ஜுவரக அனாதியான வல்வினை என்ற விலங்கால் என்ன ஆகுமோ என்ற ஜுவரத்தை விடு யுத்தியஸ்வா அப்படி போர் புரின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். முதல்ல ஆத்ம விஷயத்தில் தெளிவு வரணும். அப்புறம் எந்த குணத்தினால் எந்த கருவியிலான செயலையும் என்னிடத்திலேயே சமர்ப்பிக்கணும், என்னையே கர்த்தாவாக கொள்ள வேண்டும். அவன் செய்விக்கிறான், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. பலனில் நசை நீங்கியவனாய் பலனில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் கர்மாவை தனது என்ற புத்தி அற்றவனாய் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யாமல் அவன் என்னை செய்விக்கிறான்னு நினச்சிண்டு சொஸ்மை சொப்ரீத்தையே சுயமேவ காரயித்தி அவனுடைய சந்தோஷத்துக்காக என்னையே அவனே செய்து முடிக்கிறான் என்னை வைத்துக்கொண்டு. அப்படி பண்ணும்போது இந்த வல்வினை விலங்கு மாட்டாது. அதனால் என்ன ஆகுமோ இந்த வினைகளால்னு கவலைப்படாமல் போர் புரின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்கிறத எடுக்கிறார் சுவாமி இங்கே. அதாவது சந்தியாவந்தனம் முதலியவை நித்திய கர்மங்கள், தர்ஷஸ்ராத்தம் இதெல்லாம் சங்கிரமண ஸ்ரார்த்தம், கிரகண காலங்களில் பண்ணக்கூடிய உபராக ஸ்ரார்த்தம் இதெல்லாம் நைமித்திக கர்மங்கள். ஜோதிஷ்டோமம் வாயவ்யம் முதலான யாகங்கள் காமிய கர்மங்கள். ஸோ இதெல்லாம் இந்த கர்மாவெல்லாம் அது நம்ம செய்யணும். ஆனால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி பெருமாளுக்கு நான் கர்த்தன் அல்லேன், நான் செய்பவன் அல்லேன், சர்வேஸ்வரனா கர்த்தா, பலன் எனதன்று, அதுவும் அவனுடையது, ஆகவே இந்த கர்மாவும் எனக்கு சம்பந்தப்பட்டதன்று, இந்த 3 கர்த்தாவும் நான் அல்ல, பலனும் எனதில்லை, இந்த கர்மாவும் எனக்கு சம்பந்தப்பட்டதில்லை என்று 3 வித தியாக புத்தி வேணும். அதாவது மனோவாக்காயங்களிடம் செயல்கள் இருக்கிறது, அவற்றுக்கு அவை காரணமே, ஆனால் அச்சேதனங்களாகையாலே அவை சுதந்திரங்கள் அல்ல. சுதந்திரனான ஜீவன் ஒன்றை செய்வதற்கு வேண்டும் அறிவும் விருப்பமும் அது விஷயத்தில் முயற்சியும் இதெல்லாம் ஜீவனுக்கு. இந்த கர்த்திருவம் ஜீவனிடமே உண்மையில் உள்ளது. இப்படி அதனால் அந்த கர்த்திருவம் அவனிடம் என்று சொல்ல வேண்டும். பதவுரையும் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சாருடைய உரையும் அனுபவிப்போம். ஸ்ரீரங்க இந்தோ திருவரங்கத்தில் பூர்ணச்சந்திரனை போன்று என்றும் பிரகாசிக்கும் பகவானே, கதிச்சித் ஞானிகளான சில மகான்கள் அத்தியாத்ம ஸ்வமதிபிகி ஜீவ பரமாத்ம விஷயங்களை உள்ளபடி சரியாக புரிந்து கொண்ட தம் ஞானங்களாலே அமமாகா மமாகா என்னது என்னால் செய்யப்படுகிறது என்ற மமகாரங்கள் அற்றவர்களாக, அசங்காக இச்செயலை செய்வதால் ஏற்படும் பலனில் துளியும் பற்றில்லாதவர்களாக, துவயி சர்வேஸ்வரனான தேவரிடத்தில் நியஸ்ய இந்த செயல்களை செய்யும் கர்த்திருவத்தை, அதாவது செய்யும் அந்த செயல்பாட்டை சமர்ப்பித்து உமக்கு சமர்ப்பிக்கிறார். நித்தியம் சந்தியா பகவத் ஆராதனம் போன்ற நித்திய கர்மங்களையும், காமியம் நிஷித்தமில்லாத காமியங்களை, அதாவது எம்பெருமானுக்கு திருவிளக்கு, திருமாலை சாற்றுதல், அமுதுப்படி செய்தல், சாத்துப்படி முதலானவைகளை சமர்ப்பிப்பது போன்றவைகளையும் காமிய கர்மாவும், பரமபி கிரகணத்தில் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற கிரகணத்தில் ஸ்நானம் செய்வது இதை போன்ற நைமித்திக கர்மங்களுமான விகிதம் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட இந்த கர்மங்களை விதததி செய்து வருகிறார்கள். தே அத்தகைய ஞானிகள் ந விததிச்ச அப்படின்னா அவர்கள் அதை செய்யவில்லை, அனுஷ்டிக்கவில்லை. அப்படின்னா அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் ஆனால் அனுஷ்டிக்கவில்லை, அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உன்னால் செய்யப்படுகிறது என்று நினைப்புடன் அந்த செயலையும் உனக்கு சமர்ப்பித்து நீயே அதை செய்விக்கிறாய் என்று நினைத்து கொண்டு கர்ம பலனில் ஒட்டுதல் இல்லாமல் செய்கிறார்கள் சாஸ்திரப்படி. ஸோ இவையெல்லாம் அனுஷ்டிப்பது அதற்கு தடையாகாதோ அப்படின்னா
இது விகிதத்வாத், இது செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்வது. அதை செய்ய வேண்டியதை செய்யாதவை போல இவை மோட்சைக்க லிப்சுகளானபடியால். ஸோ மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா நிராசி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்த விகதஜ்வரான்னு 3வது சாப்டரில் 30வது ஸ்லோகத்தில் கீதையில் கீதாச்சாரியன் சொன்னதையே இங்கே சுவாமி தெரிவிக்கிறார். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் என்று 3 வகுப்பாய் காட்டினார்கள். செய்யலைன்னா பாபம் வரும், மேலே எந்த நல்ல காரியங்களையும் செய்ய தகுதி இல்லாமல் போய்விடும். அது டெஃபினட்டாக செஞ்சே ஆகணும். எது? ஸ்நானம், சந்தியாவந்தனம், பகவதாராதனம், இதெல்லாம் நித்தியம். சந்தியாஹீனோ ஆசுச்சி நித்தியம் அனர்ஹகா சர்வ கர்மஷு எதன்யத் குருதே கர்ம நதஸ்ய பலபாக் பவேத். இதை தக்ஷர் தமது ஸ்மிருதியில் விளக்கினார். சந்தியாஹீனோ ஆசுச்சி, சந்தியாவந்தனம் பண்ணாதவன் நித்திய தீட்டுக்காரன், எந்த வைதிக கர்மங்களையும் செய்வதற்கு அவனுக்கு அருகதை கிடையாது. சர்வ கர்மஷு அனர்ஹகா, அதனால் அது செய்தே ஆக வேண்டும். உபராகே ஸ்நாயாத், கிரகண காலத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது நைமித்திக கர்மம், அதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உண்டான நிமித்தம் அந்த கிரகணம் நிமித்தம் அதை அடியொட்டு செய்வதால் இதுக்கு நைமித்திகம்னு பேர். காமியம், அது என்னென்னா வசதி இருந்தால் சாஸ்திரியமான திரவியங்களை கொண்டு கோவிலுக்கு திருவிளக்கு, திருமாலை, அமுதுபடி, சாத்துப்படி, அன்னசத்திரம், தண்ணீர் பந்தல், ஆவாசஸ்தானம், பகவானுக்கு உற்சவங்கள், இதெல்லாம் பண்ணுவது இந்த வகையில் சேரும். இவைகளும் சாஸ்திரோக்தமாக அமைய வேண்டும். இந்த காமியங்கள் தொடங்கின பிறகு நித்திய கர்மாக்களைப் போல இதை பூர்த்தி செய்யணும். பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. நடுவில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் பிராயஷ்சித்தங்கள்லாம் உண்டு. ஸோ இவ்வளவையும் பல சங்க கர்த்திருவாதி தியாகத்துடன் செய்யணும். அதுதான் நிர்மமாக நிரங்காரக, அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் அதுவும் அவனது இன்னருளே என்ற எண்ணத்துடன் மகான்கள் செய்து வருகிறார்கள். ஜோதிஷ்டோம யாகமெல்லாம் சொர்க்கங்களை அடைவதற்காக விதிக்கப்பட்டது. ஆனால் மோட்சார்த்திகள் ஏன் அவைகளை செய்வது விருத்தம் என்றோ தப்பில்லையா அப்படின்னா இல்லை. ஏன்னா அசங்காக, நிர்மமா நிரங்காராக, நிரகங்காராக, சாஸ்திரத்தால் விகிதத்வாதாசிரம கர்மாபி என்ற சாஸ்திரத்தால் இவர்கள் செய்கிறார்கள். விதிக்கப்பட்டதால் செய்கிறார்கள், பலனில் நோக்கில்லை. ஆகவே மோட்சார்த்திக்கு க்ஷுத்ர பலங்கள் வராது. ஸ்ரீ பாஷ்யங்களில் பிரமாணங்களை காட்டி இதெல்லாம் ஆச்சரியமாக பகவத் பாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யக்காரர் நிரூபணம் செய்த அத்தனை சாஸ்திரார்த்தத்தையும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக விளக்கி காட்டியிருக்கிறார் பட்டர். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.